ராஜாதி ராஜா, அவர் தேவாதி தேவன். நல்ல ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்தும். நல்ல தம்பிமெல்லாம் கண்ணை மூடி நல்ல ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள், நன்றி பலிகள் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரட்டும். கணத்திற்குரியவரு, ஆராதனைக்கு பாத்திரரு, ஆவியானவரு, ஆளுகை செய்கிறவரு, எங்கள் நடுவில் அசைவாடுகிறவரு, உங்களை உயர்த்துகிறோம், உங்களை போற்றுகிறோம், உங்களை ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. துதிங்க, துதிங்க, துதிங்க. துதியில தான் அவர் சிங்காசனம் அமைக்கிறார், துதியில தான் அவர் அசைவாடுகிறார், துதியில தான் அவர் பிரியப்படுகிறார். துதிதான் அவருக்கு ஏற்றது, துதிதான் அவர் விரும்புவது, துதிதான் அவருக்கு தேவை. ஓ நீ நல்லவர், நல்லவர், நல்லவரே, மை துதிக்கிறோம். நன்றி ஆவியானவரே. என்னை கண்டார், இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார், கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? இயேசு ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார், இயேசு ஒருபோது என்னை விட்டு விலக மாட்டார். கடைசி மூச்சு வரைக்கும் அவர் என்னை நடத்துவார் சொல்றவங்க. தேங்க்யூ ஜீசஸ். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வான். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வான். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தான். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தான். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தம் ஆவி தந்தான். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தம் ஆவி தந்தான். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு ஜெயம் தந்தார். இயேசு ஜெயம் தந்தார், சத்துருமே அவர் ஜெயம் தந்தார். ஜெயம் தந்தார், சத்துருமே அவர் ஜெயம் தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன்,
இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார் உள்ளங்கையோ, என்னை கண்டார் உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு. ஓ இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். சந்தோஷமா கரங்களை தட்டி, என் ஜீவனின் பலனானவரே, என் கேடகமானவரே, என் துருகமானவரே, என் நம்பிக்கையானவரே, என் பலனே, என் தகப்பனே. ஹல்லேலூயா, thank you Jesus. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவரை உரிமையோடு ஆராதிக்கணும். என் தேவன், ஹல்லேலூயா, என் தகப்பன், என் ஆண்டவர், என் இரட்சகர், ஹல்லேலூயா, எல்லாமே எனக்கு அவர்தான். ஆமென். நான் அவருடைய பிள்ளை, நான் சுதந்திரவாளி. என்ன அவர் இரத்தத்தினால விலை கொடுத்து என்ன செய்திருக்கிறார், வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என் நம்பிக்கைக்குரியவர், அவர் என்னை வெட்கப்படுத்தாதவர், அவர் ஒருபோது என்னை விட்டு விலகாதவர். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அவரை ஆராதிப்பேன். எத்தனை பேர் அந்த ஒரு எண்ணத்தோடு இந்த ஆராதனையில் உம்மை ஆராதிப்பே எதுவரைக்கும்? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை. யாரை மட்டும்தான் நான் ஆராதிப்பேன்? இயேசுவை மட்டும்தான் நான் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் இப்படி சவாலெல்லாம் சந்திச்சிருக்கீங்கன்னு தெரில. உங்கள் யாருக்காவது இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்கா? இயேசு வேணுமா நாங்கள் வேணுமா முடிவு பண்ணிக்கும். இயேசுவை ஆராதிக்க கோயிலுக்கு போகிறதா இருந்தால் இந்த வீட்டுக்குள்ளே நீ என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இயேசு தான் தெய்வம்னு சொல்லி நீ இனிமே பைபிள் வாசிக்கிறது ஜெபம் பண்ணுறதெல்லாம் அந்த வீட்டில் பண்ணன்னா இந்த வீட்டுக்குள்ளே உனக்கு என்ன கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. ஆமென். இயேசு தான் வேணா கையில் வச்சிருக்கிற பைபிளை தூக்கிட்டு போயிடணும். உடுத்தின துணியோடு என்ன செஞ்சிடணும், சொத்தெல்லாம் கேட்டு வந்துடக்கூடாது. சொந்த பந்தம் யார் இருக்காங்கன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. இப்படிலாம் யாருக்காவது வந்திருக்கா? ஒரு சிலர் இருக்கலாம், ஆனால் பெரும்பாலானோருக்கு நமக்கு அப்படி என்ன வரல, நிலைமையே வரல. ஹல்லேலூயா. நம்ம நல்ல சுதந்திரமாக ஆராதிக்கிறோம், விடுதலையோடு கர்த்தரை தேடுறோம். நீ ஜெபம் பண்ண மாட்டியா அப்படின்னு தான் நம்மளை கேட்கறதுக்கு நம்ம நிலைமை இருக்கு. நீ சர்ச்சுக்கு போலையா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் நம்மளை சுற்றி ஆட்கள் இருக்காங்க. என்ன ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்திருக்க, நீ கோயிலுக்கு போலையா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் நம்ம சொந்தக்காரங்களே இருக்காங்க. பெரும்பாலானோர், ஒரு சிலர் தான் நெருக்கத்துக்கு மத்தியில், வேதனைகளுக்கு மத்தியில் இயேசுவுக்காக அவர் இல்லைன்னா என்னால் வாழ முடியாதுன்னு நம்ம வந்திருக்கோம். அப்படி தானே? அப்போ அப்படி அந்த நெருக்கத்தில் வேதனையில் இயேசுவா குடும்பமா, சர்ச்சா வீடா? ஆமென். இப்படின்லாம் முடிவெடுத்தவங்க பாருங்க, எனக்கு இயேசு போதும்னு வந்தவங்கள பாருங்க. யாராவது வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? யாராவது ஒன்றும் இல்லாமல் போனதை பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் இல்லாமல் இருந்திருப்பாங்க அந்த தனியாக வந்தப்ப, பரிதாபமாக இருந்திருப்பாங்க. அந்த ஆரம்ப நாட்களில் எல்லாரும் ஏளனம் பண்ணுற மாதிரி, பரிகாசம் பண்ணுற மாதிரி என்ன செஞ்சுருந்துருப்பாங்க. அப்படியே அலைஞ்சு திரிகிற மாதிரி, ஒரு பரதேசி மாதிரி அவங்க கண்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு 15-20 வருஷம் கழித்து அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா கோபுரத்தில் இருப்பாங்க, உயரத்தில் இருப்பாங்க, ஆசீர்வாதங்களின் உச்ச நிலையில் இருப்பாங்க.
அல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதமா இல்லை. நல்ல சுதந்திரமாக ஆராதிக்க நமக்கு வாய்ப்பு இருந்தாலும் எனக்கு யார் வேணும்? இயேசு தான் வேணும். அவரை நான் யாருக்காக என்ன செய்ய மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த ஒரு மனநிலையோடு நீங்கள் ஆராதிச்சா உங்களையும் நாளுக்கு நாள் அவர் விருத்தி அடைய பண்ணுவார். உங்களையும் அவர் படிப்படியாக உயர பண்ணுவார். நீங்களும் செட்டைகளை அடித்து உயர எழும்ப ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நல்ல கைகளை உயர்த்தி, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உங்களை நான் ஆராதிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்களை நான் தேடுவேன் ஆண்டவரே, உங்களை நான் துதிப்பேன் ஆண்டவரே, உங்க அடிச்சுவட்டை நான் பின்பற்றுவேன் ஆண்டவரே. நீர் எனக்கு தந்திருக்கிற சிலுவை எடுத்துட்டு நான் உங்க பின்னாடியே வருவேன் ஆண்டவரே. ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காகவே நான் வாழ்வேன் ஆண்டவரே. எனக்காக நீங்க ரத்தம் சிந்திருக்கீங்கப்பா, எனக்காக சிலுவையில் பாடுபட்டிருக்கீங்க ஆண்டவரே, அவமானங்களை சகிச்சிருக்கீங்க ஆண்டவரே, உங்க உயிரையே கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அதனால நான் உங்களை கடைசி வரைக்கும் ஆராதிப்பேன், கடைசி வரைக்கும் ஆராதிப்பேன். தேங்க்யூ ஜீசஸ். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. என் நாட்கள் முடியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே, தாயினும் மேலாக அன்பு வைத்து என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே, உம்மையே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீ
நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, ஓ என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. அந்த வைராக்கியத்தோடு கரங்களை தட்டி என் தலை குனியும் என்றால் அது உமக்கு முன்பாகத்தான். என் முழங்கால் முடங்கும் என்றால் அது உமக்கு முன்பாகத்தான். என் கரங்கள் விரிக்கப்படும் என்றால் அது உமக்கு முன்பாகத்தான். நான் தாழ விழுவேன் என்றால் அது உமக்கு முன்பாகத்தான், உமக்கு முன்பாகத்தான். அந்த வைராக்கியத்தை வெளிப்படுத்தி நல்ல ஆவியில நிறைந்து, ஓ நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன் இந்த வைராக்கியத்தின் நிமித்தம் உங்களை கடாட்சிப்போம். இந்த வைராக்கியத்தின் நிமித்தம் கர்த்தர் உங்களை நினைத்தருளுவோம். இந்த வைராக்கியத்தின் நிமித்தம் உங்களை தேடி வருவோம். ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வாரம் எல்லா நுகங்கள் முறிக்கப்பட்டு நீங்கள் சுதந்திரமாய் விடுதலையோடு நன்மைகளை அனுபவிக்க போகிறீர்கள். இந்த அபிஷேகம் உங்க மேல இருக்கிற நுகங்களை முறிக்கும். இந்த அபிஷேகம் எல்லா கட்டுகளை உடைக்கும். இந்த அபிஷேகம் எல்லா அந்தகார சங்கிலிகளை அவிழ்க்கும். இந்த அபிஷேகம் எல்லா பலவீனங்களை மாற்றும். இந்த அபிஷேகம் உங்க சரீரத்தை சுகமாக்கும். நன்றி, தேங்க்யூ ஜீசஸ். இந்த மாதம் இந்த வாரத்தோடு நிறைவடைய போகிறது. 11 மாதங்களை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். கர்த்தர் நல்லவராகவே இருந்தார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார்? அவர் போதுமானவராக எத்தனை பேருக்கு இருந்திருக்கிறார்? எத்தனை பேருக்கு கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார்? எத்தனை பேருக்கு கர்த்தர் பரிகாரியா இருந்தார்? நல்லா நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உங்க உள்ளத்தின் ஆழத்தில் அந்த நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. ஆமென் ஆமென். விசுவாசத்தோடு நம்ம வாழ்ந்தோம், நம்பிக்கையோடு காத்திருந்தோம். பதில் கிடைத்தது, நன்மை தேடி வந்தது, கிருபைகள் பெருகினது. ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா. வானத்தையே பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அவர் உதவி செய்தார், அவர் நம்மை நினைவு கூர்ந்தார். அவர் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்தார். நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆண்டவர் அதை கனம் பண்ணினார். அல்லேலூயா. எனக்கு பணம் இருக்குன்னு சொன்னவங்களாம் பணத்தை இழந்து போயிட்டாங்க. எனக்கு ஆட்கள் இருக்குன்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு தனியாக நின்றுட்டு இருக்காங்க. என் திறமையால் நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன்னு சொன்னவங்களாம் கடினமாக அவங்க முயற்சி செய்தும் பலன் கிடைக்காததுனால என்ன செய்யறதுன்னே தெரியாமல் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியே கண் விழி பிதுங்கி போயிருக்கிறாங்க. நான் பார்க்காததா, எனக்கு தெரியாததா, என் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ தெரியுமா அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன செய்யல, கை கொடுக்கவில்லை. ஆனால் ஒன்றுமே இல்லைனாலும் ஏசப்பா நீங்கள் இருக்கீங்கப்பா, நீங்கள் பார்த்து கொள்வீங்கப்பா, நீங்கள் நடத்துவீங்கப்பா, நீங்கள் தருவீங்கப்பா, நீங்கள் செய்வீங்கப்பா, உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன்ப்பா, உங்கள் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன்ப்பான்னு சொல்லி வாழ்ந்த நம்மை தலை குனிய விடாமல் தலை நிமிர்ந்து நடக்க செய்திருக்கிறாரு. அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் எனக்கு போதும்னு சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். யெகோவா ஈரே,
தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம் உம் தழும்புகளா சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. நீ மாத்திரம் போது. கைகளை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுங்க. எனக்கு நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோகி சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீ. யெகோவா பரிசுத்த உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவன் இல்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீ மாத்திரம் இணைந்து ஒன்று போல ஒரு மனதோட கரங்களை உயர்த்தி சத்தமா இயேசுவை பார்த்து, நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என் மேல் எவ்வளவு பண்பு கூர்ந்தீ. என்னையே மீட்க உம்மையே தந்தீ. ஓ அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். ரெண்டு கைகளை உயர்த்தி, நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ ஜீசஸ், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க போதும். எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கு? உயர்வோ தாழ்வோ, இன்பமோ துன்பமோ, பலமோ பலவீனமோ, லாபமோ நஷ்டமோ, வெற்றியோ தோல்வியோ, எனக்கு நீங்க போதாப்பா. நீங்க இருந்தீங்கன்னா எல்லாம் ஆசீர்வாதமா மாறிடும்பா. அதை நான் 100% நம்புறேன். ஈசாக்கு மேல் பொறாமை கொண்டு அவனை துரத்தினார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள், அவனை எதிர்த்தார்கள். அவனுடைய துறவுகளை தங்களுடையதாக்கி கொண்டார்கள். ஆனா எல்லாம் இழந்தது போல இருந்தது. அவனுடைய முயற்சிகளுக்கு
பலன் கிடைத்தது என்று சந்தோஷப்பட்டு கலிகூற முடியாத நிலைமை இருந்துச்சு. ஆனா ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் கொடுத்த போது, அதுக்கடுத்தது அவனுடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்த போது, அப்பதான் எல்லாருக்கும் புரிஞ்சது, இவன் நன்மைகள் தடுக்கப்பட முடியாது, இவனுடைய ஆசீர்வாதங்கள் கெடுக்கப்பட முடியாதது, இவனுடைய உயர்வு ஒருவரால் நிறுத்த முடியாதது. ஏன்னா இவனுக்கு யாரு இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஆண்டவர் கூட இருக்கிறார். அதனாலதான் அவனை பார்த்து சொன்ன, கர்த்தர் நிச்சயமாக உம்மோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவர் மட்டும் நம்ம கூட இருந்த போதுங்க. எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறீங்க? ஆண்டவரே, நீங்க என் கூட இருந்த உறவுகள் வெறுக்கலாம், ஆண்டவரே சொந்த பந்தங்கள் என்னை பகைக்கலாம், இயேசுவின் நாமத்து நிமித்தம் நான் பரிகாசம் பண்ணப்படலாம், நிந்திக்கப்படலாம், அவமானப்படுத்தப்படலாம், எல்லாத்தையும் இழந்து ஒரு ஏமாளிய போல நான் நிற்கலாம், எதிர்த்து ஃபைட் பண்ண முடியாத ஒரு கோழையா அவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் தெரியலாம். இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லி என்னை குறித்து நிறைய பேர் பரிதாபப்படலாம்ப்பா. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நீங்கள் என் கூட இருந்தா எல்லாம் என்னை வந்து சேரும். எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் தருவீங்க ஆண்டவரே, இழந்ததெல்லாம் நீங்கள் திரும்ப தருவீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன், என்ன நீரே என்றென்றும் போதும். இந்த ஆராதனைக்கு மட்டும் நீர் போதும் ஆண்டவரே, இந்த சண்டே மட்டும் நீர் போதும் ஆண்டவரே. அப்படி கிடையாது, என்றென்றும் என் வாழ்நாள் முழுவதும் நீங்க தான் எனக்கு வேணும்னு சொல்றவங்க நல்ல கைகளை உயர்த்தி, என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும், என் வாழ்நாள் முழுதும் நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எங்களை அர்ப்பணிக்கிறோம் எல்லாவற்றிற்கும் எல்லாமும் ஆண்டவரே. யாருக்கு யாருக்கு என்னென்ன தேவைங்கிறத நீங்க அறிஞ்சு அந்த உதவிகளை செஞ்சிருக்கப்பா, அந்த அற்புதங்களை செஞ்சிருங்கப்பா, அவங்க விருப்பங்களை நிறைவேற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.